திருமணம் ஏன் சிலருக்கு அமையலங்கிறதுக்கான ஜோதிட காரணங்களை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும், இல்லைன்னா அமையவே அமையாது. இதுக்கு ஜோதிட ரீதியா சில கிரக அமைப்புகள் தான் காரணம்னு சொல்றாங்க. அதுல ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல, ஒரு ஜாதகத்துல ஒண்ணுக்கு மேல கடுமையான தோஷங்கள் ரொம்ப வலுவா இருக்கிறது. உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம் கூடவே புனர்ப்பு தோஷம்னு சொல்ற சனிச்சந்திரன் சேர்க்கையும் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது எதையுமே தாமதப்படுத்துற சனியும் நம்ம மனசை குறிக்கிற சந்திரனும் சேரும்போது திருமண முடிவுகள்ல ஒரே குழப்பம்தான். இதனாலேயே உறவுகள்ல ஒருவித நாட்டமின்மை வந்துடும். ரெண்டாவதா, ஜாதகத்துல சில முக்கியமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனை தான். அதாவது நம்ம குடும்பத்தை குறிக்கிற 2ஆம் வீடு, வாழ்க்கை துணையை காட்டுற 7ஆம் வீடு, அப்புறம் இல்லற சுகத்தை சொல்ற 12ஆம் வீடு. இந்த 3 வீடுகளையும் சனி, ராகு கேது மாதிரி பிரிவினை உண்டாக்குற கிரகங்கள் பாதிச்சா திருமண வாழ்க்கை அமையிறது ரொம்பவே கடினம். கடைசியா ஒரு ஆச்சரியமான விஷயம், நல்ல யோகங்கள் இருந்தா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா சில விசேஷ யோகங்களே கல்யாணத்துக்கு தடையா மாறிடும். சிவராஜ யோகம் இல்லனா ரொம்ப வலுவான குருச்சந்திர யோகம் இருந்துச்சுன்னா அவங்களே ஆன்மீகம், சமூக சேவைன்னு போயிடுவாங்க. இதனால அவங்களாவே திருமணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆக மொத்தம், கடுமையான தோஷங்கள், முக்கிய வீடுகளோட பாதிப்புகள், சில சமயம் நல்ல யோகங்களோட தாக்கம், இதுதான் ஒருத்தருக்கு திருமணம் அமையாததுக்கான முக்கிய ஜோதிட காரணங்கள்.